அந்த ஒவ்வொரு சங்க இலக்கிய நூல்களும், அது புறநானூறாக இருக்கட்டும், அகநானூறாக இருக்கட்டும், இல்லை சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், இந்த எல்லா விதமான இதிகாசங்களும் புராணங்களும் இலக்கியங்களும் பாடல்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுக்கானதாக இருந்ததே கிடையாது. பொதுவானதாக தான் இருந்தது, தனி மனிதனுக்காக இருந்ததா. ஒரு நல்ல உதாரணத்து வழியாக அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அப்போ இருந்த புலவர்கள் எழுதினாங்க இல்லையா, எல்லாருமே எழுதுகிற பாமர மக்கள் தன்னுடைய வாழ்வியலை கடைபிடிச்சாங்க. அவங்களுக்கு அது வரைக்கும் தான் அவங்களுக்கான ஒரு எல்லாருமே 100 பேர் 1,00,000 பேர் தானே, 1,00,000 பேருமே இல்லை ஒரே மாதிரி ஆயிட முடியாது இல்லையா. அதில் அடுத்தடுத்த நிலையில் மேம்பட்ட ஒரு சில மக்கள் வந்து புலவர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இன்னும் அதாவது பிரச்சாரகர்களாகவும் பிரயாணிகளாகவும் மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல தங்களை வருத்திக்கிட்டு கூட போய் அதாவது போய் செயல்பட்டாங்க. இப்படியான மனிதர்கள் இருந்தாங்க இல்லையா. இவங்க எல்லாருமே எப்படி எந்த மாதிரியான குணாதிசயங்களோட இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்குள்ள எதையுமே வச்சுக்கல, தங்களுக்குள்ள வச்சுட்டு இருந்தா தங்களுக்கு கிடைச்ச ஞானத்தையும் அறிவையும் அனுபவத்தையும் தங்களுக்குள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னா தங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க, தங்கள் தலைமுறைகளுக்கு மட்டும் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, தங்கள் மனைவி தாய் தந்தைக்கு மட்டும் அதை செவி வழி செய்தியாக கடத்திருப்பாங்க. எழுதி வச்சு அதை குறிப்பு ஆக்கணுமோ இல்லை கல்வெட்டு ஆக்கணுமோ இல்லை நூலா பதிவு செஞ்சு வைக்கணுமோ ஆதிச்சுடியில் எழுதி வைக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்களுக்கு பல பல காலங்கள் விரயமாகும் இல்லையா. நான் இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பேனாவை பிடிச்சி எழுதுறதுக்கும் ஒரு எழுத்தாணியை பிடிச்சி எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, தெரிஞ்சுங்களா. ஒரு பேனாவை பிடிச்சி நம்ம எழுதுறதுன்றது சாதாரண விஷயம். இன்னைக்கு எத்தனையோ விதமான பேனாக்கள் வந்துருச்சுக்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எழுதுறதுக்கு. அதை விட அடுத்த லெவல் வந்து சிஸ்டம்ல உட்காந்து டைப் பண்றோம், அந்த இடத்துக்கும் நம்ம போயிட்டோம். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் சங்க இலக்கியவாதிகள் வந்து கல்வெட்டில் பொதிக்கிறதுக்கும் மரப்பட்டைகளில் ஓலைகளில் எழுதுறதுக்கும் அவ்வளோ மெனக்கிடணும். இந்த எலும்பு இந்த நரம்பு அவ்வளோ வலிக்கும். ஏன்னா அந்த எழுத்தாணியில் செதுக்கிறது தான், அழுத்தி எழுதணும், அப்போதான் அதில் பதிவாகும். இல்லைன்னா லேசாக எழுதுனா அழிஞ்சிடும், அது எழுத்து வராது. ஸோ ரொம்ப மெனக்கெட்டு தங்களை வருத்திக்கிட்டு தங்களை கஷ்டப்படுத்திட்டு அத்தனை 1000 பாடல்களையும் அத்தனை 1000 விஷயங்களையும் பதிவு செஞ்சு வச்சாங்க, கல்வெட்டில் பொதிச்சு வச்சாங்க, பாறைகளில் எழுதி வச்சாங்க. கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம் அந்த கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அத்தனை மெனக்கெடல்களையும் சங்க இலக்கிய மூதாதையர்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு அதனால தான் திருக்குறள் நம்ம கையில் இருக்கு. திருக்குறளை எத்தனையோ 1000 மாணவர்கள்கிட்ட அவர் கடத்தினார். அவர் கையில் எழுதினாரா எழுதலையான்றது 2வது பட்சம். ஆனால் மக்கள்கிட்ட இதுக்கப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு அவர் எழுதினாரா எழுதலையான்றது இன்னைக்கு கொஸ்டின் மார்க். இன்னும் அதை பற்றின ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவர் மக்கள்கிட்டையும் மாணவர்கள்கிட்ட கடத்திட்டு போயிருக்கார். அப்போ அந்த மக்கள் கூட எந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானிகளாகவும் அறத்தோடையும் நேர்மையோடு இருந்திருக்காங்க. தங்களுக்கு கிடைச்ச விஷயத்தை தங்களுக்குள்ள பதுக்காம அதை குறிப்பாக எழுதி வச்சாங்க. அதுக்கடுத்த வந்த மக்கள் பாருங்க, ஒரு ஒரு ஓலைச்சுவடி அந்த திருவள்ளுவர் காலத்தில் எழுதி வச்சவங்க ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஓலைச்சுவடி குறைஞ்சபட்சம் 100 வருஷம் நல்லா இருக்கும், இல்லை அதிகபட்சம் நல்ல மரப்பட்டையாக இருந்தால் கூட ஒரு 1000 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு இதுக்காக அது வரைக்கும் தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து செல்லரிச்சோ இல்லை வேற பூச்சி அரிச்சோ இல்லை அது வந்து சிதைஞ்சு போயிடும். இது பிரபஞ்சத்துடைய நியதி. இந்த பிரபஞ்சத்தை எதிர்ந்தாலும் ஒரு சில காலங்கள் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது சிதைஞ்சு போகும் இல்லையா. ஆனாலும் இதுக்கு அடுத்து வந்தவங்க எந்த அறத்தோடு இருந்தாங்க, அந்த திருக்குறளில் இருக்க தங்க மட்டும் படித்து ஒதிச்சு வைக்காம அடுத்தடுத்த பதிப்புகளாக்கினாங்க. மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அடுத்தடுத்து வந்தவங்க இருந்தாங்க. எல்லீசன் காலம் வரைக்கும். எல்லீசன் காலத்தில் ஊவேர் சாமிநாதர் ஐயருடைய ஒரு ரிலேட்டிவ், பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, அவர் சமையல் வேலை செஞ்சுட்டு இருந்தார். உவே சாமிநாதர் ஐயர்ல வேற ஒருத்தர், அதாவது பிரிட்டிஷ் காலங்களில் அந்த ஒரு ஆளுமை வந்து ஒரு எழுத்தாளருடைய சொந்தக்காரர் வந்து சமையல் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் வந்து எரிக்கிறதுக்காக வந்த மலைப்பட்டைகள், பல மரப்பட்டைகளில் எரிக்கிறதுக்காக வந்த பட்டைகளில் திருக்குறளுடைய சுவடிகள், ஓலைச்சுவடிகள் கிடைச்ச உடனே அதை தூக்கி நெருப்பில் போடாமல் திருக்குறளில் மிகுந்த ஆர்வம் இருக்கிற எல்லீசன் இதை வந்து எல்லீசன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக, அவர் எல்லீசனை பற்றி தெரியாது, வேற ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் நினைக்கிறேன், கலெக்டரில் வேற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர்கிட்ட சேர்த்தா அவர் எல்லீசன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாருன்னு சொல்லிட்டு அவர் வழியாக எல்லீசன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அத்தனை முயற்சியையும் அவர் எடுத்திருக்காரு. ஒரு சமையல் வேலை செய்கிற ஒரு சாதாரண பாமர மக்கள் கிட்ட கூட அடிப்படையான மனிதத்தன்மை இருந்திருக்கு. இல்லைனா எலிசன் கிட்ட இந்த திருக்குறள் ஓலைச்சுவடிகள் கிடைச்சிருக்குமா? அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு எத்தனையோ கல்வெட்டு கிணத்தடியில் கல்வெட்டுகளில் திருக்குறளை புதிச்சு வச்சிருப்பாரா? இன்னைக்கு திருவள்ளுவருக்கான அத்தனை ஆய்வுகளையும் எலிசன் தான் தொடங்கி வச்சார்.
அவருக்கு அப்புறம் தான் அண்ணா மாதிரியான இன்னும் நிறைய தலைவர்கள், பெரிய ஒரு மேன்மக்கள் வந்து திருவள்ளுவர் பற்றின ஆய்வுகள், அவருடைய சிலை இதெல்லாம் உரைய சொல்லி சொன்னாங்க. ஆனால் முதல்ல திருவள்ளுவர் யார், திருவள்ளுவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர், திருவள்ளுவரோட உருவம் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ஆய்வு செய்தவர் இதே எல்லீசன் தான். ஏன் அவருக்கு என்ன தலையெழுத்து, அவரோட ஆங்கிலேயர், ஆனாலும் தமிழர் மேலே இருந்த ஒரு பக்தி, தமிழ் மேலே இருந்த ஒரு பக்தி, தமிழர்களுடைய சங்க இலக்கிய மூதாதையர்கள் மேலே இருந்த மிகப்பெரிய மரியாதை, அந்த மரியாதை ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, நம்மளுடைய இலக்கியங்கள். நம்ம இலக்கியங்களை படித்த நம்ம மூதாதையர்கள் அவங்க எழுதி வச்ச இலக்கியங்கள், அதை படித்தோடனே அவருக்குள்ள தான் வந்து இந்த இந்தியாவை ஆதிக்கம் பண்ணுறதுக்கும் அடிமை பண்ணுறதுக்கும் தான் வந்தோம். ஆனால் இவங்க இத்தனை நல்லவங்களா இந்த தமிழர்கள், அதுலேயும் இந்த சங்க இலக்கியத்தை எழுதி வச்ச மூதாதையர்கள் இத்தனை பெரிய அறிவாளிகளா, எத்தனை அறிவான விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்கன்ற அந்த தனக்குள்ளே இருந்த அந்த கேடுகெட்ட எண்ணத்தை கூட திருத்திக்கிட்டு தமிழுக்காக அவர் தொண்டாற்றினார். அவருக்கு தேவையா அவரோட பிரிட்டிஷ்காரர் அவருடைய இடத்துல இருக்கிற அவருடைய எழுத்தாளர்களையும் அவருடைய கவிஞர்களையும் அவர் முன் வச்சிருக்கலாம், அவங்கள அவர் உயர்த்திருக்கலாம், அவங்கள அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்த பிரிட்டிஷ்காரங்க இதை தானே செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி நம்ம படிக்கிற எல்லா கல்வியும் ஆங்கில எழுத்தாளர்களையும் ஆங்கில மேதாவிகளை தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஆனால் நம்ம சங்க இலக்கியவாதிகளுக்கு மரியாதை கொடுத்தவர் எல்லீசன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரர். இப்படி இருந்தவங்க தான், பிரிட்டிஷரையுமே மாற்றினவர் தான் நம்ம திருவள்ளுவர். அந்நியர்கள் கூட, நம்மளை ஆதிக்கம் செய்ய வந்த அந்நியர்களை கூட திருத்தினார் யாரு, திருவள்ளுவர். அவனுக்குள்ள இருக்கிற கெட்டதை கலைஞர். எப்படிப்பட்ட சங்க இலக்கியவாதி மூதாதையர் வம்சத்துல இருந்து வந்தவங்க நாம. அப்ப நமக்குள்ள அவங்களுடைய அறத்துல இருந்தும் அவங்களுடைய சிந்தனையில இருந்தும் அவங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்தும் கொஞ்சமாவது நமக்கு இருக்க வேணாம். ஆனா இன்னைக்கு நவீன இலக்கியங்கள் நம்மள மிக மிக மோசமான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. சுய சிந்தனை அற்றவர்களாக கண்ட குப்பையையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதுதான் சரி அப்படிங்கிற இடத்துல நின்றுட்டு நம்ம எல்லாருமே கரெக்ட் ஆகிட்டே இருக்கிறோம், குற்றவாளியாக ஆகிட்டே இருக்கிறோம், கலங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளை கலங்கமாயிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா. கலங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கலங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கலங்கமாயிடும். அதுக்கான வினை இருக்கு இல்லையா, அது நம்ம தான் அனுபவிப்போம். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த பிரபஞ்சத்துடைய தத்துவம். இதுதான் அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்றது. இந்த உடலுக்கு நீ செய்கிற களங்கம், அதாவது இயற்கை விதிமீறலை நீ மீறும் பொழுது இந்த உடலுக்கு நீ செய்கிற ஒவ்வொரு களங்கமும் அதற்கான விளைவுகள், அதற்கான பொறுப்பாளி நீதான் இல்லையா. அதை வரப்போற வேதனைகள், உறுப்பு இழப்பு, உயிர் இழப்பு எல்லாத்தையுமே நீ தான் அனுபவிப்ப. எல்லா விதமான இழப்புகளும் உன்னையே சேரும். உடல் உனக்கு பின்னாடியிலிருந்து அப்பா நீ செய்யறது தவறு, செய்யாத, நீ பின்னாடி கஷ்டப்படுவ, என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் உன்னை காப்பாற்ற முடியும், முடியாத பட்சத்தில் இந்த உடல் இனிமேல் இந்த உடல் வந்து இதற்கு மேலே நீ செய்கிற தவறுகளுடைய கழிவுகளை தாங்கக்கூடிய நிலை இல்லைன்ற பட்சத்தில் உயிர் வெளியேறிடும். அந்த உயிர் சக்தி அது வரைக்கும் தான் இந்த உடலை பாதுகாக்கும். நீ எத்தனை தவறுகள் செய்யறியோ முடிஞ்ச அளவுக்கு அந்த உயிர் சக்தி உனக்குள்ள இருந்து போராடும். ஆனா நீ அதையும் தாண்டி நீ தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தினா, இயற்கை விதிமீறலும் ரசாயன மருந்துகள் எடுத்துக்கிறதுமான தவறான விஷயங்களை நீ இந்த உடலுக்கு செய்ய 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 அடுத்து இந்த உயிர் சக்தி இனி உன்னை திருத்தவே முடியாது, இனி கைமீறி போயிட்ட அவ்வளோதான் சொல்லிட்டு கையை கழுவிட்டு உயிர் சக்தி பிரிஞ்சிடும், அந்த உடலை விட்டு பிரிஞ்சிடும். இதற்கு காரணம் யாரு? நீ செய்கிற வினை. இது நம்மளுடைய புற செயல்களுக்கும் பொருந்தும், அக செயல்களுக்கும் பொருந்தும். இப்படியான பிரபஞ்ச தத்துவத்தை உணர்த்துற ஒரே ஒரு மருத்துவம் அக்குபஞ்சர் மருத்துவம் தான்.
இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை தான், அக்குபஞ்சர்ன்றது பிற்காலத்தில் வந்தவங்க வச்சாங்க. ஆனால் இந்த விஷயங்கள், இந்த பஞ்சபூதங்கள் கோட்பாடுலேருந்து, இயற்கை விதிமீறலில் ஏற்படுற தவறுகள்லேருந்து, ரசாயன மருந்துகள்னால ஏற்படுற, அதாவது புற அந்நிய பொருட்களை எடுத்துக்கிறதுனால ஏற்படுற பாதிப்புகள்லேருந்து, உடம்புக்கு மருந்தே தேவையில்லை அப்படிங்கிற பிரபஞ்ச கோட்பாட்டிலிருந்து, அதுக்கப்புறம் உடல் தன்னைத்தானே சரி செய்துக்கும், இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாது, நம்ம உடம்புலேருந்து வெளியேற அனைத்துமே நோய் கிடையாது, நம்ம உடலை சரி செய்யறதுக்கான கழிவு வெளியேற்றம் தான் அப்படிங்கிற இந்த அத்தனை தத்துவத்தையுமே, அக்குபஞ்சர் முன்மொழிகிற அத்தனை தத்துவத்தையும் பின்பற்ற, சிகிச்சை வழியாகவும் மருத்துவத்தின் வழியாகவும் பின்பற்ற அத்தனை தத்துவத்தையும் சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூதாதையர்களோட சங்க இலக்கியங்கள் தான். இது அத்தனையுமே பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் அவங்களுடைய ஒவ்வொரு பாடல்கள் வழியாகவும் பதிவு செஞ்சு வச்சு நமக்கு அறிவுறுத்திக்கிட்டாங்க. முன்னாடியே பதிவு செஞ்சு வச்சுட்டாங்க. இன்னைக்கு தான் நம்ம இது எல்லாத்தையுமே அக்குபஞ்சர் மருத்துவத்தோட கம்பேர் பண்ணி தொடர்ந்து நாம இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.